அன்புமணின்னு சொல்ற எனக்கு ஒரு மாசமா தூக்கம் இல்ல, என்ன ஏன் பொறுப்புல தூக்குனீங்க, என்ன ஏன் செயல் தலைவர். அவர் நல்ல ஒரு டாக்டரை பார்த்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காருன்னு அர்த்தம். நல்ல அவரும் டாக்டர் தானே, டாக்டர் கன்சல்ட் பண்ணோம். ராமதாஸ் மட்டும் டாக்டர் கிடையாது, அவர் பழைய டாக்டர். இப்போ புதுசாக எத்தனை டாக்டர் வந்துருக்காங்க, அவங்கள போய் பார்க்க சொல்லுங்க. அன்புமணியை தூக்கம் சூப்பராக வந்துடும். நம்மளை ஏமாத்துறானுங்க சார். அவனுக்கு வந்து கோடி கோடியே வச்சுக்கிறானுங்க, நல்ல ஏசியில் படுத்துங்கிறானுங்க. ஜனங்க பாவம் கஷ்டப்பட்டு எல்லாம் வியாபாரம் பண்ணி கஷ்டப்பட்டு ஆகிறாங்க. அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அதை வச்சு எப்படி வாழ்ந்து கோடி கோடி சம்பாரிச்சு சொத்து சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க சார். இதுதான் விஷயம். அது ஒரு ட்ராமா. அவங்க வந்து சொத்தை காப்பாற்றுறாங்க. இப்போ வந்து ராமதாஸ் வந்து அந்த கட்சியை எப்படி காப்பாற்றி சொத்தை வந்து தைலாபுரத்தில் வந்து கோடி கோடியாக வச்சுக்கிறாரு. 2 ரூபா டாக்டராக இருந்தார் அவர் திண்டிவனத்தில். அவர் முதல்ல வந்து வன்னியர்னு சொல்ல வன்னியர் சொல்லி படிக்கல. அவர் வந்து ஒரு எஸ்சின்னு சொல்லிட்டு போய் டாக்டர் படித்து அந்த டாக்டர் சீட்டை பிடிங்கினாங்க. அதுவே தப்பு இல்லை. அப்போ வந்து உனக்கு தேவைப்படும் போது நீ வந்து ஒரு ஜாதியை வந்து உபயோகப்படுத்துற. அப்போ எப்படி நீ ஒரு ஜாதி தலைவர் ஜாதியை வந்து உருவாக்கக்கூடாது. ஜாதி கட்சி இல்லாமல் பண்ணணும் தமிழ்நாட்டில், இந்தியாவில்.